வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதிய சரிகை வேட்டி, அத்தியாயம் 3. இந்த இடத்திலே ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்ல இடம். அவளும் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு ரொம்ப ஆசையாக இருக்கா. வர புதன்கிழமை பெண் பார்க்க போகலாமா? நீங்களும் வரணும். நீங்கள் வர்றது ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு குமுதவல்லி, இந்த அமெரிக்க பெண் பாட்ரிஷியாவோட நான் டெல்லி போகலாம்னு இருக்கேன், மைசூர் போகலாம்னு இருக்கேன். மைசூர்லேயே கொஞ்சம் கல்வெட்டு பிரதிகள் வாங்கணும். என்ன பேச்சு இது? உங்கள் தம்பி கல்யாணம் முக்கியம் இல்லையா? 40 நாளில் பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணுன்னார். வந்து 5 நாள் ஆச்சு, ஒரு பேச்சையும் காணோம். அதான் நீ இருக்கியே. தயவுசெய்து இப்படி பேசாதீங்க. ஏதோ வெள்ளைக்காரி கூப்பிட்டா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும்னு போயிட்டு வந்தேன். சரி, இன்னமும் அவள் பின்னாடியே சுற்றின்னு இருந்தால் மற்ற வேலைகளை கவனிக்கிறது எப்படி? இந்த பெண்ணை வந்து பார்க்க சொல்லுங்க, அப்புறம் எங்கே வேணால் போகட்டும். என்னப்பா வேதமூர்த்தி, உன் மண்ணி ஏதோ பொண்ணு பார்த்து வச்சுருக்காலாம், போய் பார்த்துட்டு வரியா? பார்க்கலாமே, நான் போய் சொல்லிட்டு வரேன், ஒரு நல்ல நாளாக பார்த்து. நோ, அதுக்கெல்லாம் நேரமில்லை. குமுதவல்லியின் புருஷன் சங்கரராமன் படப்படத்தான். நாளைக்கு சாயந்தரம் மைசூர் கிளம்புறோம். கார்த்தாலே காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். அந்த பாட்ரிஷியா ஒரு அற்புதமான பொண்ணு. சோழ சரித்திரம் பற்றி அவ்வளோ தெளிவாக இருக்கா. 12-14 சைஸில் தஞ்சை பெரிய கோயில் பற்றி ஸ்பெஷல் ஃபோட்டோ புக் போட போகிறான். இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் 200 பக்கத்துக்கு தடிமனாக தனித்தனி புக்ஸாக வரப்போகிறது. புஸ்தகத்தை இந்திரா காந்திக்கு டெடிகேட் பண்ண போகிறான். 200 பக்க புக்குக்காக 2000 ஃபோட்டோ எடுத்திருக்கா. 11 மணிக்கு படுக்கிறா, 4 மணிக்கு எழுந்துக்கிறா, கொஞ்சோண்டு சாப்பிட்றா. வேலை தான். நம்ம ஊர் பற்றி இவ்வளோ அழகாக ஒரு புக்கு வரப்போகிறது. நாம் அதுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அவள் சின்சியாரிட்டியிலே பாதியாவது நமக்கு இருக்க வேண்டாமா? வாழ்க்கையில் நம்ம தேசத்துக்கு நான் உதவி செய்கிறதுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காது. பாட்ரிஷியாவை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் வேதமூர்த்திக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தயவுசெய்து அவள் எதிர்க்க மூஞ்சியெல்லாம் காமிச்சிடாதே. அவளுக்கு பாஷை புரியலைனாலும் முகபாவம் நன்னா புரியறது. எனிதிங் ராங்குன்னு உயிரை வாங்குறா. அவள் மனசை நோகடிக்க வேண்டாம். அவள் எடுத்துட்டு இருக்கிற பெரிய வேலையை கெடுக்க வேண்டாம். இங்கே இருக்கிற தமிழன்லேயே எத்தனை பேருக்கு ராஜராஜ சோழன் பற்றி தெரியும்? யாரால் இப்படி ஒரு புக்கு கொண்டு வர முடியும்? இந்த க்ஷணம் வரைக்கும் அவள் கைக்காக அவள் அத்திம்பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த காசு. புஸ்தகம் நன்னா வந்தால் அமெரிக்காவில் நிச்சயம் விற்றுரும். அப்படி விற்றா செலவழிச்சது மாதிரி 10 மடங்கு லாபம் கிடைக்கும். புஸ்தகம் நன்னா வரணுமேனு தான் கவலைங்கிறா. அதனாலே இன்றைக்கே பொண்ணு பார்க்கறதா இருந்தால் நான் வரேன். வேறு ஏதாவது நாள்னா நான் வரலை. தயவுசெய்து நீயே பெண்ணை பார்த்துக்கோ. குமுதவல்லி திகைத்து போனாள். உன்னை விட ராஜராஜ சோழன் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. அவனுடைய பேர் இந்த பெண்ணு மூலமாக, இவ ஃபோட்டோ மூலமாக உலகமெல்லாம் பரவ போகிறது. குமுதவல்லி ஆற்றாமை தாங்காமல் லேசான குத்தல் பேச்சில் இறங்கினாள். வெள்ளையர்னு ஒரு பணக்கார பொம்மநாட்டி கூப்பிடுறா, போகாத முடியுமா? சங்கரராமன் அவளை உற்று பார்த்தான். கரெக்ட், நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட். வெள்ளைக்காரி கூப்பிடுறா, நான் போகிறேன் போ. தயவுசெய்து கோச்சிக்காதீங்கோ, என் நிலைமையை பாருங்கோ. வேணாம் குமுதவல்லி, நீ பேசாதே. நான் உன்னை ரொம்ப நல்ல பொம்மநாட்டின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ சாதாரணத்திலும் சாதாரணம். உன் படிப்பு, கெட்டிக்காரத்தனம் எல்லாமே போலி. படிப்பறிவே இல்லாத ஒரு மூணாந்திர பொம்மநாட்டி மாதிரி பேசுகிற. சங்கரராமன் கொஞ்சம் உரத்த குரலில் பேசினான். வீட்டிலுள்ள அனைவரும் வேலைகளை விட்டுவிட்டு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். தொண்டைக்கு நடுவிலே இன்னொரு கேள்வி இருந்தால் அதையும் கக்கிடு. நீங்கள் அவள் கூட படுத்துட்டாலானா அப்படின்னு கேட்டுரு. ஏன் இப்படி அரக்கத்தனமாக பேசுகிறேன்? அரக்கத்தனமாக நான் பேசுகிறேனா? நீ பேசுகிறியா? குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். உன்னையும் புரிச்சுண்டு பேசுகிறேன். என்கிட்ட போய் வெள்ளைத்தோல் அது எதுங்கிறிய? மன்னி ப்ளீஸ், அண்ணாவை விட்டுருங்கோ. அண்ணாவுக்கு இந்த வேலை கொடுத்ததே நான் தான். அந்த பொண்ணோட அக்கா அத்திம்பேர் எனக்கு நிறைய செய்திருக்கா. நான் ஜுரமாக இருந்தபோது ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு உதவி செய்திருக்கா. அவர் 2 பேரும் வந்து ரொம்ப கேட்டுனாலே இதுக்கு ஒத்துன்ட்டேன். பாட்ரிஷியா பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை மன்னி. இன்றைக்கி பெண்க பார்க்க வரலாமான்னு கேளுங்கோ. இல்லைன்னா நாம் 2 பேரும் போகலாம்.
உங்களுக்கு புரியலையப்பா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியலை. என்னன்னு உங்களுக்கு புரியலை. ஆத்துக்காரர் இல்லாத ஒரு பொம்மநாட்டி மனுஷனனுக்கு பொன் பார்க்க போகலாமா? எங்கே உங்கள் ஆத்துக்காரர்? நீ மட்டும் தன்னந்தனியாக வந்திருக்கே, நீ மட்டும் ஏன் தன்னந்தனியாக வந்திருக்கேன்னு கேட்டால் என்ன காரணம் சொன்னாலும் நன்னா இருக்காது. அண்ணாவுக்கு இல்லாத அக்கறை அவன் அன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னு வெளியே வாசல்லே கேட்டாப்பா. ரொம்ப கொடூரமான கேள்வி இது. ஒரு சபைக்கு போகிற போது ஒரு சுமங்கலி பூ இல்லாத கூட போகலாம், புருஷன் இல்லாத போகக்கூடாது. எந்த சட்டத்தில் எழுதி வச்சிருக்குதுன்னு கைத்தட்டி யாரும் கேட்க வேண்டாம். இது எழுதாத சட்டம், ஆனால் எல்லோருக்கும் தெரிஞ்ச சட்டம். ஒரு பொம்மநாட்டி புருஷனோடு போனால் அது மதிப்பே தனி. ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு சபை பயப்படும். வரலையா கொஞ்சம் காலை ஆட்டிட்டு கூட பேசும். உங்கள் வீட்டுக்காரர் கூட சௌஜன்யமாக இருக்காரனோ, அந்த பக்கம் இந்த பக்கம் போக்குவரத்தும் இருக்கானோ அப்படின்னு எகத்தாளம் பண்ணும். அப்படி பேசினா வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு கத்தப்படாது. கத்தினா சந்தேகம் ஜாஸ்தியாகும். நான் என் நிலைமையை சொல்லிட்டேன், அப்புறம் என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோங்க. மன்னி, அந்த பொண்ணு பேர் என்ன? அவள் அப்பா பேர் என்ன? சற்றென்று மைத்துனன் ஆர்வம் காட்டினான். அவள் விவரம் சொன்னாள். ஹலோ, நான் வேதமூர்த்தி பேசுகிறேன். எங்கள் மன்னி உங்கள் வீட்டுக்கு பொன் பார்க்க வந்தாலாமே, இன்றைக்கி சாயந்தரம். நாங்கள் வரலாமா? நாங்கன்னா நானும் எங்கள் அண்ணாவும். ஆஃப்கோர்ஸ் எங்கள் மன்னியும் வருவா. தடுக்குன்னு கேட்குறதுக்கு மன்னிக்கணும். எங்கள் அண்ணாவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது. அவர் போனால் வர்றதுக்கு 6-7 நாள் ஆகும். அதனாலே தான் இன்னைக்குன்னு சொல்கிறோம். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். சுஜி பஜ்ஜி சம்பிரதாயம்லாம் வேண்டாம். ஒரு கப் காஃபி போதும். பாடுறது முக்கியமே இல்லை, பேசினா சந்தோஷம். ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்களா? 10 நிமிடத்தில் ஃபோன் வந்தது. மாலை 5 மணிக்கு வர சொன்னார்கள். வீடு பரபரத்தது. பேட்ரிஷியா நானும் வருவேன் என்று சொன்னபோது குமுதவல்லிக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் மறுக்க முடியவில்லை. அவள் எங்கே கால் மீது கால் போட்டு உட்கார்ந்து கொள்ள தேவையில்லாத ஒரு அரிசி பரவும் என்று தோன்றியது. ஆனால் அவள் பேச்சை செவி சாய்ப்பார் அங்கு யாருமில்லை. என்னடி கிரகச்சாரம்? பொன் பார்க்கறதுக்கு வெள்ளைக்காரியை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் காதும் வச்ச மாதிரி நடக்கிற ஃபங்க்ஷன். இப்படி ஆள் கூட்டிகிட்டு வர்றது? அமெரிக்க பால் மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறேன். மேற்கு மாம்பழத்திலேயே உனக்கு வரன் கிடைக்கும். ஸ்டேட் பேங்க்கோ எல்ஐசியோ ஜென்ரல் இன்சூரன்ஸோ. காலையில் 9 மணிக்கு ஸ்கூட்டரில் போயிட்டு 5:50க்கு வீட்டுக்கு வந்துடுவான். 7 மணிக்கு அயோத்தியா மண்டபம் போய் ஆம்படையான பொண்டாட்டியும் உட்கார்ந்துக்கலாம். 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு 10 மணிக்கு கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம். கார்த்தாலே 6 மணி வரைக்கும் ஆம்படையான் பொண்டாட்டி ராஜ்யம்தான். எதுக்கு அமெரிக்கா? அங்கே போய் என்ன சாதிக்க போகிறோம்? கவரில் பால் கொண்டு வந்து கொடுக்குறான். மாடு வளர்த்து என்ன ஆக போகிறது? பெண் வீட்டு பெருசிகள் முகம் சுருகி பார்க்க குமுதவல்லி தானே வசனம் கற்பனை செய்து கொண்டாள். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மைத்துனன் அந்த நிசப்தத்தை தானே உடைத்தான். அந்த பெண் மெல்லிய குரலில் பதில் சொன்னாள். அவர்கள் 2 பேரும் தள்ளி போய் பேசினார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்டு திரடைப்பது போல் தள்ளி இருந்தவர்களுக்கு பட்டது. அந்த மாமியிடம் சங்கரராமன் பேட்ரிஷியாவை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ராஜராஜனை தெரியுமில்லையா? அவளை பற்றின ரிசர்ச் எங்கேயோ இலியானாவோஸ்லேயே இருந்துட்டு மொத்த தமிழ்நாட்டையும் கரைச்சி குடிச்சிருக்கா. அவன் சொல்ல அந்த பெண்ணின் தாயார் தலையாட்டி கொண்டிருந்தாள். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாள். ராஜராஜன்னு சொல்கிறேலே, அது ராஜா பேரா சுவாமி பேரா? மாமி நிதானமாக கேட்டாள். என்ன கேட்கிறேன் புரியலை. பெரிய கோயிலில் இருக்கிற சுவாமிக்கு பேர் ராஜராஜனா? அதை கட்டின ராஜாவுக்கு பேர் ராஜராஜனா? சங்கரராமன் வாயடித்து போனான். தெரியலை மாமி, விசாரித்து சொல்கிறேன். பேசுவதை நிறுத்தி கொண்டாள். குமுதவல்லியை ஒரு முறை ஏளனமாக பார்த்தான். தமிழ்நாட்டிலுள்ள அத்தனை பெண்களுக்கும் மாமன்னன் ராஜராஜனை பற்றி அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தப்பில்லை. தெரியாது என்பதுதான் உண்மை. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நிஜம். அவர்கள் வீடு திரும்பினார்கள்.
பொண்ணு சுமாராக இருக்கா மன்னி. எம்எஸ்சி படிச்சிருக்காளே தவிர இங்கிலீஷ் போதலை. தமிழ்லேயும் பெருசாக ஞானம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்டேன். வேண்டாம் போரும்னு சொல்கிறா. ஏன் மன்னி, பொண்கள் எல்லாம் இப்படி இருக்கா? உனக்கு ரொம்ப பிடிச்சவ யாருன்னு கேட்டேன். யாரோ பிரபுதேவாங்கிறா. யார் மன்னி பிரபுதேவா? சினிமா சினிமா சினிமா. தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு சினிமா தவிர வேறு ஒன்றுமே தெரியலை. எல்லா டிவியிலையும் அவுத்து போட்டு ஆடுறதுகள். பொழுதுபோக்கு வேணும்னு தான், கூத்து முக்கியம்தான். ஆனால் எந்த நேரமும் கூத்தா ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறது ஆபாசம் இல்லை? ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் தரவாக இருக்கணும்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு ஆசை வேண்டாமா? ஏன் எல்லா பத்திரிகையிலும் சினிமா பற்றியே பேசுகிறது? நான் ரொம்ப நல்ல பத்திரிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கூட கவர் ஸ்டோரி, புவர் ஸ்டோரின்னு ஏன் சினிமா புலம்பல்? இந்த பொண்ணு அழகாக இருக்கா மன்னி, கெட்டிக்காரியாக இல்லை. அடிக்கடி குனிஞ்சு தன் மாறையே பார்த்துக்கிறா. நான் இப்படி பேசுகிறதுக்கு தயவு செய்து மன்னிக்கணும். பொம்மநாட்டிகளுக்கு அழகு, புத்திசாலித்தனம். பொம்மநாட்டிக்கு ஆயுதம், தெளிவு, பேச்சு இல்லை. பொம்மநாட்டியோட கவர்ச்சி உடம்பு அழகில்லை. கண்ணு, காது, மூக்கு இல்லை. அவளோட புரிஞ்சிக்கிற திறன், ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அவள் காட்டுற பொறுமை. எனக்கு அதிலெல்லாம் என்னென்ன தெரியாது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லக்கூடாது. இப்போல்லாம் என்ன புத்தகம் படிக்கிறேன்னு அந்த பொண்ணை கேட்டேன். நான் ஒன்றும் படிக்கிறதில்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, ஏதோ ஒன்று படிக்கிறேன், எதுவும் மனசில் பதிய மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. என்ன பதில் மன்னியது? அது என்ன அர்த்தம் இந்த பதிலுக்கு? மனசில் பதியாத ஒரு படிப்பா? அதே மாதிரி தானே மற்ற வேலையிலும் இருக்கும். மனசில் பதியாமல் தானா எல்லா வேலையையும் சொல்ல முடியும்? அப்போ இந்த பொண்ணு யார்? ட்ரீமர், வெறும் கனவு காண்கிற நபர். கனவு காண்கின்ற நபரால் வாழ்க்கையை செம்மையாய் நடத்த முடியாது. செய் அல்லது செத்துமடி என்கிற வீரம் வராது. அந்த வீரம் இல்லாது போனால் வாழ்க்கை பயனுடையது அல்ல. பயனற்ற வாழ்க்கை பிறருக்கு பாரம். நானும் சந்தோஷமாக இல்லாமல் பிரத்தியாரையும் சந்தோஷப்படுத்தாமல் ஒரு வேதனை ஜென்மமாய் இவர்கள் போய்விடுவார்கள். உள்ளென்றும் புறமொன்றுமாய் 2 வாழ்க்கை வாழ்வார்கள். ஆசைப்பட்டது மடியில் வந்து விழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். இவர்கள் உண்ணவும் தெரியாதவர்கள், எப்போதும் கவலையாய் இருப்பவர்கள், தன்னுள் இருப்பதை வெளியே சொல்லாதவர்கள். இவர்களை புரிந்து கொள்வது கடினம். தன்னை வெளிப்படுத்த இவர்கள் பயப்படுவார்கள். இவர்களோடு குடித்தனம் செய்வது மிக மிக கடினம். எனக்கு இந்த பெண் வேண்டாம் அண்ணி. நான் அவளை எடை போட்டதாய் சொல்லவில்லை. ஆனால் நோய்த்தனமாக தெரிகிறது. மாம்பழத்தில் எங்கெல்லாம் தனியாக போவாய் என்று கேட்டேன். கோயிலுக்கு மட்டும்தான் என்று சொல்கிறது. எனக்கு பிடிக்கவில்லை மன்னி. என் எல்லா கணிப்புகளுமே தவறாக இருக்கலாம். தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். வேறு பெண் பாருங்கள். நாம் பாட்ரிஷியாவை கூட்டி கொண்டு போனது அவ்வளோ நல்லதல்ல. குமுதவள்ளி வேறுபோடு சொன்னாள். நான் வேண்டுமென்று கூட்டி போனேன் மன்னி. அந்த வீடு அந்நிய தேசத்தவர்களை எப்படி பார்க்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அந்த வீட்டிற்கு அந்நிய தேச மனிதர்களோடு பரிச்சயமில்லை. அந்த வீடு அதிகம் மிரளும். அமெரிக்காவுக்கு பெண்ணை அனுப்புகிற போது வாய்க்கரிசி போடும். ஏதோ காட்டிற்கு அனுப்புவது போல கதறும். காது இருக்கிறது மன்னி, கல்ச்சர் இல்லை. அதாவது நாம் எதிர்பார்க்கும் கல்ச்சர் இல்லை. இந்த பெண் மாம்பழத்திலேயே புருஷனை தேடிக்கொள்வது அவளுக்கும் நல்லது, அவள் தாய்க்கும் நல்லது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், கோவப்படாதீர்கள். உங்களை அவமானப்படுத்தி விட்டதாக நினைக்காதீர்கள். நீங்களும் அண்ணாவும் எனக்கு தெய்வத்துக்கு சமம். தெய்வத்தின் பொருட்டு கூட என் வாழ்க்கையை நான் இழக்க தயாராக இல்லை. உங்களை சர்ம சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டேன் என்று நன்றாக தெரிகிறது. அவர்களிடம் நானே பேசுகிறேன். ஆனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வரும் முன்பே ஃபோன் மணி அடித்தது. அந்த பெண்ணின் தாயார் பேசினாள். தேவமூர்த்தி இருக்கிறாரா என்று கேட்டாள். தேவமூர்த்தி டெலிஃபோனில் தன் பெயர் சொல்லிவிட்டு ஸ்பீக்கரை ஆன் செய்தான். நான் அந்த பெண்ணோட அம்மா பேசுகிறேன். நீங்கள் தயவு செய்து வேறு இடம் பாருங்க சார். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு சார். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆல் த பெஸ்ட். குமுதவழியை வந்துட்டு போயிட்டு இருக்க சொல்லுங்க. ஐ வில் யூ த சேம். நிச்சயமாக சொல்கிறேன். வேதமூர்த்தி இணைப்பை துண்டித்தான்.
குமுதவல்லிக்கு ஏனோ அழுகை வந்தது. சமையல் அறைக்கு போய் சத்தமில்லாமல் அழுதாள். மறுநாள் புருஷனும் பேட்ரிஷியாவும் குழந்தைகளோடும் மைத்துனன் வேதமூர்த்தியோடும் காஞ்சிபுரம் போனார்கள். அவளை கூப்பிட்ட போது உடம்பு சரியில்லை என்று மறுத்துவிட்டாள். அவளுக்கு மனம் சரியில்லை என்று எல்லோருக்கும் புரிந்தது. காஞ்சிபுரத்திலிருந்து வந்து இறங்கி அவசரமாக பெட்டிகளை அடுக்கி கொண்டு மைசூர் ட்ரெயினுக்கு கிளம்பினார்கள். உன் புருஷன் ஒரு அற்புதமான மனிதன், ஞானி, படிப்பாளி, பண்பாளன், மிக மிக கெட்டிக்காரன். ஆனால் கருவமே இல்லாதவன். அடுத்த பிறவியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அடுத்தபடி பிறக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. அப்போது உன் புருஷனே எனக்கு தந்தையாக வேண்டும், நீ எனக்கு தாயாக வேண்டும் என்று அன்னை மேரியை வேண்டுகிறேன். செயின்ட் பீட்டரை கேட்கிறேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கடவுள் உன் வீட்டில் சூட்ச்ம ரூபத்தில் குடியிருக்கிறார். நீ இன்னும் உயர்ந்த நிலைக்கு போவாய். இது என் ஆசை, என் பிரார்த்தனை. உன் எல்லா உபசரிப்புக்கும் நன்றி. அவள் கட்டி தழுவி கன்னங்களில் ஏகப்பட்ட முத்தங்கள் பதித்துவிட்டு போனாள். குழந்தைகளும் வேதமூர்த்தியும் சென்ட்ரல் ஸ்டேஷன் வரை கொண்டு போய் விட்டு வந்தார்கள். குமுதவல்லி இயந்திரம் போல் சமையல் செய்தாள். அவளுக்கு எதிலும் பிடிப்பு இல்லாமல் போயிற்று. மறுநாள் இந்த அலுவலகத்திலிருந்து இன்னும் ஒரு கத்தை விண்ணப்பங்களோடு கவர் கொடுத்துவிட்டு போனான். அதை பிரிக்கக்கூட செய்யாமல் மைத்துனன் கையில் கொடுத்துவிட்டு மளிகை கடைக்கு போனாள். வரும்போது மைத்துனன் 3 விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அவனை 3 இடத்திற்கு டெலிஃபோன் செய்தான். ஏதோ பேசினான் என்று தெரிந்ததை தவிர என்ன பேசினான் என்று தெரியவில்லை. என்ன பேசினான் என்று அவளும் கேட்கவில்லை. குமுதவல்லியின் அப்பா பிற்பகலில் ஸ்கூட்டியில் வந்து இறங்கினார். குமுதவல்லியின் மைத்துனனோடு ஆரவாரமாய் பேசினார். அவன் கொடுத்த பேனாவை வாங்கி சொருகி கொண்டார். சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அவன் தூங்க போனதும் சமையலறையில் வந்து அமர்ந்து கொண்டார். என்ன, இன்னும் மச்சுனனுக்கு பொண்ணு தேடி முடியலையா? நான் ஒன்று பார்த்தேன், என் மனசுக்கு நல்லா பட்டது. அவன் என்னமோ தூணுட்டான். நீயே பார்த்துக்கிடாப்பான்னு விட்டுட்டேன். வெரி குட், அதான் நல்லது. ஏன்பா, அவன் கல்யாணத்தை அவன் பார்த்துக்கிட்டுமா, நீ தலையிடாதே. ஏன்பா, உனக்கு கெட்ட பேர் வரும். அதான் வந்துடுத்தே. மேற்கு மாம்பழத்தில் என்னை பார்த்தா எல்லோரும் மூஞ்சி திருப்பிக்கிறாளே. பொண்ணு பார்த்தா பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாதா? சொன்னால் கொலை குத்தம்மா. கொஞ்ச நாள் சிரமமாக இருக்கும். இதையோட நல்ல வரன் கிடைக்கும்னு மனசை தேத்தின்றுவா. நான் சொல்கிறது வேற. கெட்ட பேர் மச்சுனன் விஷயத்திலிருந்து தள்ளியே இரு. எதை வச்சு இப்படி சொல்கிறேப்பா? அவன் ஜாதகத்தை பார்த்தேன்னு சொல்கிறேன். அவன் கேரக்டர் சரியா இல்லையா? எல்லாத்தையும் உடச்சி சொல்ல முடியாது குமுதவல்லி. உனக்கு நான் கெடுதல் சொல்வேனா? சிலது சொன்னால் சரின்னு கேட்டுக்கோ. ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் படிக்கிறியா? அது படி. உனக்கு கெட்ட பேர் வராமல் காப்பாற்றும். வீட்டில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கும். என்னப்பா ரொம்ப பயமுறுத்துகிற? வாழ்க்கையினா 2 தான் இருக்கும் குமுதவல்லி. நீ பண்ணின ஓமப்பொடி நன்னா இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு கொடு. பார்க்குக்கு போகிற போது சாப்பிடலாம். அப்பா கேட்டு வாங்கி கொண்டு போனார். 66 வயதில் தீனி பண்டாரமாய் இருந்தார். கிழம் சும்மா என்னமோ பயமுறுத்துறது. மதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இவர் படம் காட்டுறதுக்கு ஜோசியத்தை கையில் எடுத்துடுவான். குமுதவல்லி தந்தையை இலக்காரமாக நினைத்தாள். இன்னும் 5 நாட்கள் ஓடின. புருஷன் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தான். பேட்ரிஷியா அப்படியே அமெரிக்காவுக்கு போய்விட்டாலாம். தாஜ்மஹாலுக்கு முன்னால் கல் பெஞ்சில் அவர்கள் இருவரும் நெருக்கமாய் உட்கார்ந்து கொண்டிருந்து போட்டோ காண்பித்தான். என்ன தோன்றது? குமுதவல்லியை பார்த்து கண் சிமிட்டினான். ஒரு 2 அங்குலம் தள்ளி உட்கார்ந்திருக்கலாம். அவன் ஃபோட்டோவை திருப்பி காட்டினான். என் குருவுக்கு அன்புடன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் கண்ணில் ஊற்றிக்கொண்டு படத்தை திருப்பி கொடுத்து விட்டாள். அன்று மாலை வீட்டு வாசலில் கார் நிற்கும் சப்தம் கேட்டது. ஒரு 26 வயது பெண் கீழே இறங்கினாள். கொஞ்சம் முதிர்ந்தவளாக தெரிந்தாள். பட்டுப்புடவையும் கைப்பையுமாக இறங்கிய போது ஏதோ கம்பெனி அதிகாரி போல் காணப்பட்டாள். வேதமூர்த்தி யார் என்று விசாரித்தாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்து உட்கார சொன்னதும் அலுப்போடு சுதந்திரமாய் தொப்பென்று உட்கார்ந்தாள். டிசம்பரும் வெயிலே தான் இருக்கு இல்லை? கார் ஏசி பண்ணலன்னா மெட்ராஸில் கார் ஓட்டவே முடியாது என்று அழுத்து கொண்டாள். வேதமூர்த்தி மாடியிலிருந்து இறங்கி வந்தான்.
அவள் கை கூப்பினாள். 4 அடி முன் வந்து கை குலுக்கினாள். நான் பத்மஜா, உங்களை மணப்பதற்காக விண்ணப்பம் போட்டிருந்தேன். நேற்று என் தாயோடு ஃபோனில் பேசினீர்கள். என்னை சந்திக்க விரும்பினீர்களாம். நானும் உங்களை சந்திக்க ஆசைப்பட்டேன். தியாகராய நகர் வந்தபோது ஆவலோடு இந்த பக்கம் திரும்பிவிட்டேன். நான் வந்தது தவறென்றால் மன்னிக்கவும். 5 நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் எங்களுக்கு 6-7 உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரங்கள் இந்த கடிதங்களில் இருக்கின்றன. உங்கள் அண்ணா இருக்கிறாரா? அவரை பற்றி மேற்கு மாம்பலத்தில் பலரும் உயர்வாய் சொல்லுகிறார்கள். ஆன்மீக கட்டுரைகள் எழுதுகிறாராமே. இது மன்னியா? கோடை மழை போல இடைவிடாமல் ஆங்கிலத்தில் பேசி தீர்த்தாள். விடை பெற்று கொண்டு போனாள். அவள் கார் சீரலுடன் தெரு திரும்பி மறைந்தது. அண்ணா மன்னியோட இந்த பெண் வீட்டுக்கு போய் பேசுங்களேன். கிழக்கு தாம்பரம் எங்கிருக்கிறது? குமுதவல்லியின் மைத்துனன் ஆவலாய் கேட்டான். மறுநாள் போய் பேசினார்கள். அதற்கு அடுத்த நாள் சம்மதம் தெரிவித்தார்கள். 3ஆம் நாள் அந்த பெண் வீடு சம்மதத்தை ஏற்றது. 4ஆம் நாள் மைத்துனனும் அந்த பெண்ணும் மறுபடியும் சந்தித்து கொண்டார்கள். 5ஆம் நாள் சீர்வகைகள் பேசுவதை பற்றி அவர்கள் வீடு இவர்கள் வீட்டுக்கு வந்தது பேசியது. நகை 40 பவுன் போடுறோம். கல்யாணம் சிம்பிளாக நடத்தலாம். என்னடா இவ்வளோ குறைச்சலாக பேசுகிறாளேன்னு யோசிக்காதீங்க. இங்கே காசு புரட்டுறதை விட அமெரிக்காவில் எங்களுக்கு காசு புரட்டுறது சுலபம். 6 லட்சம் ரூபாய்க்கு சமானமாக அமெரிக்காவில் டாலர் தரோம். இப்போவே வேணால் மாப்பிள்ளை அக்கௌண்ட்ஸ்லேயே மாற்றிடுறோம். அல்லது எங்கள் பொண் அங்கே போனதும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவள் பேரில் கணக்கு வைக்க சொல்கிறோம். அவள் வந்த பிறகு கொடுங்கள். மைத்துனன் சொல்லிவிட்டான். திருப்பதியில் கல்யாணம், நியூ உட்லண்ட்ஸில் ரிசப்ஷன். ஒரு நாள் இந்த வீட்டில் விருந்து, மறுநாள் பெண் வீட்டில் விருந்து. பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூருக்கு ஹனிமூன் போகட்டும். அங்கும் பெண்ணுக்கு உறவினர்கள் உண்டு. 10 நாட்கள் இருந்து திரும்பலாம். டெல்லியில் சொல்லி டூரிஸ்ட் விசா வாங்கி விடலாம். அங்கு போய் 6 மாதம் இருந்த பிறகு மறுபடியும் இங்கு வந்து வேறு விசாவுக்கு விண்ணப்பித்து இந்த ஜென்மம் முழுவதும் அமெரிக்காவிலே இருக்கும்படி செய்யலாம். புரண்டு ஒரு அலை வந்து மேற்கு மாம்பலத்தில் புகுந்து எல்லா இடமும் சமுத்திரமானது போல குமுதவல்லி உணர்ந்தாள். அந்த பெண் வீடு துரிதமாய் முடிவுகள் எடுத்தது. விரைவாய் செயல்கள் முடித்தன. மணமகனான வேதமூர்த்தியை தவிர வேறு யாரோடும் அதிகம் பேச மறுத்தது. உங்கள் மன்னி சொல்கிறது இருக்கட்டும். வேதமூர்த்தி, நீ என்ன சொல்கிற? நீ ரூபா சொல்லு, அடுத்தது நான் பார்த்துக்கிறேன். என் மச்சுனன் கல்யாணத்துக்கு நான் புடவை எடுத்துக்கிறேன். நீங்கள் சிரமப்பட வேண்டாம். குமுதவல்லி அழுத்தலாய் பேசினாள். அப்போ சரி. அவர்கள் தடால் என்று கைவிட்டார்கள். குமுதவல்லி உள்ளுக்குள் அவமானப்பட்டாள். அவள் புருஷன் சங்கரராமன் புரிந்து கொண்டான். இரவு அவளை அணைத்து கொண்டு தலை கோதிவிட்டான். குமுதவல்லி, இவா புது பணக்காரா, இப்படி தான் இருப்பா. ஒரு 10 வருஷம் முன்னே, அதாவது இவா குழந்தைகள் தலையெடுக்கிறதுக்கு முன்னாலே இவா வீடு 50க்கும் 100க்கும் அல்லாண்டு இருந்தது. இப்போ 3 பையன்கள் 3 திசையில் போய் சம்பாதிக்கிறா. வீட்டில் காசு வந்து குவியறது. அதனாலே தாங்கள் ரொம்ப கெட்டிக்காரா, தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறா. இவாளெல்லாம் உனக்கு அடங்கி இருக்கணும்னு நினைக்காதே. நரியிடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. அலட்டலாக இப்போ பேசுகிறவா அதிகாரமாகவும் பின்னால் பேசுவா. அலட்டல் தான் ஆணவனத்துடைய ஆரம்பம். அதிகாரம்தான் ஆணவத்தின் உச்சக்கட்டம். தயவுசெய்து இங்கே மாட்டாதே. நீ பார்த்திய ஒரு பொண்ணு, அவன் உனக்கு சரி, அவனுக்கு சரியில்லை. அவனுக்கு சரியாக இருக்கிற பொண் உனக்கு பாந்தமாக இருக்க மாட்டான். இது அவன் கல்யாணம். அவனை பார்த்துன்னுட்டான், விடு. சபையில் என் பக்கத்தில் நின்று சிரிச்சுண்டே அட்சதை போட்டுண்டு வாங்கோ வாங்கோ போங்கோ போங்கோன்னு மேலோட்டமாக பேசின்று. இவ தமிழையே இங்கிலீஷில் பேசுகிற குடும்பம். ஆழமில்லாத மனுஷர்கள். பேட்ரிஷியா ஒரு தடவை கூட அமெரிக்கா பற்றி அலட்டலாக பேசலை. அமெரிக்கா பற்றி அபிப்பிராயம் சொல்லு அப்படின்ன போது ரொம்ப அழகாக ஒன்று சொன்னான். அமெரிக்கா மிக இளமையானது, துள்ளுவது. 6 மாதம் முன்பு மீசை முளைத்த இளைஞன் போல் அலட்டுவது, முதிர்ச்சி இல்லாதது. ஆழ்ந்து எது பற்றியும் யோசிக்காத தேசம் அது. இந்தியா கிழவி, நன்கு வாழ்ந்து இன்பத் துன்பங்கள் பார்த்து அமைதியான கிழவி. இவளிடம் இருப்பது வெறும் அறிவல்ல, ஞானம்.
ஞானம் அறிவாளிகளுக்கு புரியாது. நான் நெகிழ்ந்து அழுதுவிட்டேன். அந்த பேட்ரிஷியா என் முதுகை தடவி கொடுத்து சமாதானம் செய்தாள். அந்த பேட்ரிஷியாவுக்கு இந்தியா தெரிந்த அளவு இவர்களுக்கு தெரியாது. நான் என் தம்பி வேதமூர்த்தியையும் சேர்த்து சொல்கிறேன். இவர்கள் காசு சம்பாதிக்க கச்சை கட்டி கொண்டு கிளம்பிவிட்டார்கள். ஆனால் எதை இழக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்னாலே அமெரிக்காவுக்கு போக முடியாது. உன்னால் வருஷக்கணக்கில் எனக்காக காத்திருக்க முடியாது. நான் இல்லாமல் தூங்க முடியாது. இது காமம் அல்ல, காதல். ஒரு மரபின் மீது காதல். நம் தேசத்தில் மனைவிதான் மரபு. முகம் தூக்கி வைத்து கொள்ளாதே, ஜாலியாக இரு. ஆனால் தாலி கட்டிய பிறகு சாப்பிடக்கூட யாரும் கூப்பிடவில்லை. நகைகளை கொண்டு காட்டவில்லை. யார் என்ன உறவு என்று அறிமுகப்படுத்தவில்லை. அவர்களுக்குள்ளேயே கூடி கூடி சிரித்து கொண்டார்கள். மாப்பிள்ளை மட்டும் வந்தா போராதா, நீங்களெல்லாம் எதுக்கு என்பது போல் பார்த்தார்கள். அந்த வீட்டில் எல்லோரிடமும் ஒரு முதிர்ச்சியின்மை தெரிந்தது. எல்லோருமே ஆங்கிலத்தில் பேசினார்கள். குழந்தைகளை கூட ஆங்கிலத்தில் கொஞ்சினார்கள். தமிழில் பேசுவது பாவம் என்பது போல நடந்து கொண்டார்கள். எனக்கு தமிழெல்லாம் தெரியாதப்பா என்பது போல் நடித்தார்கள். அந்த வீட்டு பக்கம் உள்ள ஏழ்மையான உறவுகளை சற்றே பின்ன நிற்க வைத்தார்கள். கல்யாணம் ஏதோ கசாமுசா என்று முடிந்தது. வேத மந்திரங்கள் முழுமையாக நடைபெறவில்லை என்பது தெரிந்தது. அந்த வீட்டு பெண்கள் ரிசப்ஷனில் வேறு விதமாய் ஜொலித்தார்கள். குஜராத்தி பெண்கள் போலவும் மார்வாடி பெண்கள் போலவும் தலையில் முக்காடு போட்டு வந்தார்கள். வலது பக்க தலைப்பு போட்டு கொண்டார்கள். ஒரே அரிதாரமாய் நின்றார்கள். ஆண்களை கட்டி பிடித்து கொண்டு கொஞ்சினார்கள். குமுதவள்ளி வீட்டுக்கு வெறும் 10 பேர் மட்டும் வந்திருந்தார்கள். குமுதவள்ளியும் அதே போல 10 பேரோடு அந்த வீட்டு விருந்திற்கு போனாள். கல்யாணத்திற்கு வந்த மாமனாரும் மாமியாரும் நாத்தனார்களும் அவர்கள் துணைவர்களும் மறுபடி தத்தம் இடங்களுக்கு ஓடினார்கள். தம்பதிகள் சிங்கப்பூர் போனார்கள். 10 நாளில் திரும்பினார்கள். மைத்துனர் ஊருக்கு போக இன்னும் 10 நாட்கள் இருந்தன. அதுவரை மனைவியோடு மாடியில் குடித்தனம் செய்தான். இந்த 10 நாளும் நான் மாடியிலே தனி சமையல் பண்ணிக்கிட்டோமா? அந்த பத்மஜா கேட்டபோது குமுதவள்ளி சரையல் என்று முறைத்தாள். உன் சமையல் சாமர்த்தியமெல்லாம் அமெரிக்காவில் வச்சுக்கோ. ஒரு 10 நாள் எந்த ட்ராமாவும் போடாமல் இரு. டெய் வேதமூர்த்தி, ஒரு தடவை மறுவூர் போயிட்டு வரணும்டா. நம்ம ஆற்றுல யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு மரபு. எனக்காக நீ போயிட்டு வா. என்னன்னா இங்கே இவா பக்கம் 4-5 பேர் வீட்டுக்கு போயிட்டு வரணும். அவன் மறுத்து விட்டான். நீ சொல்லு, மறுவூர் போகிறது நல்லதுன்னு. குமுதவள்ளி பத்மஜாவை விரட்டினாள். மறுவூர் ரொம்ப சின்ன கிராமமாமே. பத்மஜா நகம் கடித்தாள். அதனால் என்ன? லெட்ரின் எல்லாம் வயலில் தானாமே. அதனால் என்ன? சாரி, எனக்கு போகிறதுக்கு இஷ்டமில்லை. அடுத்த 10 நாளில் அவர்கள் விடை பெற்று பம்பாய் போனார்கள். பம்பாயில் ஒரு நாள் தங்கி யார் வீட்டிலோ விருந்து சாப்பிட்டு விட்டு லண்டன் வழியே அமெரிக்கா போனார்கள். வீடு புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. கல்யாணத்திற்கு சாட்சியாய் பெரிய ஆல்பம் மட்டுமே வீட்டில் இருந்தது. புருஷனின் மூதாதையர்கள் ஊரான திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்கும் மறுவூருக்கு குமுதவள்ளி குழந்தைகளோடு போய் வந்தாள். புதிதாய் நாற்று நட்டிருந்தார்கள். கண்ணு கெட்டிய வரையில் வயலே இருந்தது. வயல் முழுவதும் நிலவொளியில் தகதகத்தது. நிலவுலாவ நீர்மலி வேலியன் சங்கரராமன் மகிழ்ச்சி பொங்க பாடினான். மேலே பளிச்சென்று பௌர்ணமி நிலவு. 4 திசைகளும் நீர் சூழ்ந்து நெல் வயல்களும் அந்த நீரில் பட்டு தெரிக்கும் பிரகாசமான நிலவொளி. குளுமையான காற்று, புல்லின் நறுமணம், பூக்களின் வாசம், எல்லா இடத்திலும் சூழ்ந்த இந்த மிருதுவான ஒளிதான் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இப்படி தான் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. மறுநாள் மறுவூர் மகா மாயா என்கிற மாரியம்மனுக்கும் காத்துவராயனுக்கும் கருப்புக்கும் மறுவூர் சாம்பாள் என்கிற தேவதைக்கும் அபிஷேக அர்ச்சனைகள் நடத்தினார்கள். கால்மசாதம் செய்து வந்திருந்த குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய வாழை சரிகள் வைத்து தானம் செய்தார்கள். குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்தார்கள். பெரியவர்களுக்கு 2 ரூபாய் காசு கொடுத்தார்கள். மறுவூர் பசுபதிநாதர் கோயிலுக்கும் வேணுகோபால சுவாமி கோயிலுக்கும் மலர் மாலைகள் போட்டு வழிபட்டார்கள். கண்மூடி தியானம் செய்தார்கள். எங்கள் அறிவையும் திறனையும் வளர்த்தது இந்த பூமி. எங்கள் ஞானத்திற்கு காரணம் இந்த மண். எங்கள் நாகரிகத்திற்கு காரணம் இந்த காவேரி ஆறு.
நாங்கள் குழந்தை பெற்று நல்ல குடும்பமாய் வாழ காரணம் இந்த ஊர்காவல் தேவதை. இங்கு சூட்சும ரூபத்தில் இன்னும் குடியிருக்கும் இந்த மூதாதையர்கள் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் வழித்தோன்றல்களை ஆசீர்வதிக்கட்டும். உலகில் எந்த மூலைக்கு போனாலும் இங்கே வந்து இந்த தேவதைகளை வழிபடும், இந்த தெய்வங்களை ஆராதிக்கும் நல்ல குணம் எங்களை நீங்காமல் இருக்கட்டும். மருவூர் மண்ணே, சோழ தேசமே, தாய்க்கு நிகரான தமிழ்நாடே, திராவிட தேசமே, பாரத கண்டமே, பூமாதேவி உன்னை வணங்குகின்றேன். சங்கரராமன் மருவூர் மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். மருவூர் சாம்பல் கோயிலில் படியில் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டான். காதலோடு அந்த தெய்வத்தை கவனித்தான். எல்லோரும் ஊர் திரும்பினார்கள். மனதில் இனம் புரியாத ஒரு நினைவு ததுமி நின்றது. அவள் மைத்துனனை மறந்து தன் வீட்டில் கவனம் செலுத்தினாள். கோயிலில் பார்த்த பெண்ணுக்கு திருமணம் என்று பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மணமகனுக்கு ரிசர்வ் பேங்கில் வேலை, பெசன்ட் நகரில் வீடு என்றார்கள். உங்கள் பொண்ணு சௌக்கியமாக இருப்பா மாமி, எங்கே போனாலும் ஓஹோன்னு வாழ்க்கை நடத்துவா. இந்த கல்யாணம் நன்னா நடந்தால் நான் பிள்ளையாருக்கு 3 சிதற கை விடுறேன். வேறு ஏதாவது கல்யாண வேலை இருந்தால் சொல்லுங்க, கூட வந்து செய்கிறேன். குமுதவல்லி அந்த மாமி உணர்ச்சி பொங்க அணைத்து கொண்டாள். தேவதை மாதிரி பேசுகிறேடி, இங்கே வந்து குடித்தனம் பண்ண எங்கள் ஆற்று பொண்ணுக்கு குடுப்பனே இல்லை. வேண்டாம் மாமி, நாம் வேறு, எங்கள் மச்சினர் வேறு. உங்கள் பொண்ணுக்கு எங்கள் மச்சினர் சம்பந்தம் அவ்வளோ சரிப்பட்டு வராது. மெட்ராஸ் ரிசர்வ் பேங்க் தான் சரி, பெசன்ட் நகர் தான் உத்தமம். எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டேன். வருத்தமே படாதே, எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லிட்டார். சொல்லுங்கோ, நான் என்ன உதவி பண்ணட்டும் கல்யாணத்துக்கு? 4 நாட்கள் கழித்து அந்த வீடு டெலிஃபோன் செய்து கூப்பிட்டது. 40 புடவைகள் கடையிலிருந்து வரவழைத்து 4 புடவைகள் தேர்ந்தெடுத்து கொடு என்று கேட்டது. சீர்முறுக்கு, லட்டு, அதிரசம். இதுக்கு ஏதோ ஸ்வாத்துன்னு ஒரு இடம் இருக்காமே, தியாகராய நகர், வெங்கட்ராமன் திருவாமே. கொஞ்சம் வரியா, கொஞ்சம் விலை பேசி ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம். குமுதவல்லி கூட போய் வந்தாள். நகைக்கடையில் கல் நகைகளுக்காக 2 மணி நேரம் செலவிட்டாள். மிக கவனமாய் வெள்ளி பாத்திரம் வாங்கினாள். அந்த வீடு அவளை உடுமைப்பிடியாய் பிடித்து கொண்டது. இரவு 11 மணிக்கு ஃபோன் செய்தது. விடிகாலை வந்து விவரம் கேட்டது. மைத்துனன் கல்யாணத்தில் கிடைக்காத மரியாதை மொத்தமும் இங்கே அனுபவித்தாள். கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் குமுதவல்லியா? உங்கள் வீட்டுக்காரர் தான் பேப்பர்லெல்லாம் ஆன்மீக கட்டுரை எழுதுகிறாரா? எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் புருஷனை பற்றி சொல்லுவான். நீ தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறியாமே. யார் செய்வா இப்படி? உலகத்திலே நல்ல மனுஷா சிநேகிதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா விடப்படாது. அண்ணா தம்பிகளே ஒருத்தர் ஏமாத்திக்கிற போது உன் லாக்கரிலே 15 நாள் கல்யாண பொண்ணோட நகை வச்சிருந்தியாமே. மாப்பிள்ளை வீடு பாராட்டியது. 100 பவுன் போடுறேனா குமுதவல்லி? நான் தான் ஒட்டுமொத்தமாக போடாதே, தேவையில்லாத கண்படும். இப்போ 60 போடு, பின்னாடி 20 போடு, அதுக்கப்புறம் 10 போடுனேன். நகையா முக்கியம்? பொண்ணு நல்லபடியாக வந்து குடுத்தனம் பண்ணி என்னையும் என் பிள்ளையையும் பிரிக்காமல் இருந்தால் சரி. அந்த பொண்ணுக்கு கற்பனையாக கூட இப்படி ஒரு எண்ணம் வராது மாமி. அவ்வளோ நல்ல பொண்ணு. கல்யாணம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது வழக்கம்தானே. இதை பாருங்கோ, 2000 புடவை எடுத்து கொடுத்தீர். என் புருஷன் இதெல்லாம் தப்பு, வாங்காதேங்கிறார். இவா வாங்கியே தீர்ணம்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம்னா இவா தானே வந்து சபையை நிறைக்கணும். அவள் பெண் வீட்டோடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் விருது சாப்பிட்டு விட்டு வந்தாள். அங்கும் அவளுக்கு புடவை வைத்து கொடுத்தார்கள். விழுந்து நமஸ்காரம் பண்ணுடா, நீயும் பண்ணுமா குமுதவல்லி, நீ நன்னா வாழறவ, நல்ல புருஷனோடு சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறவ, 1க்கு 2 பெத்தவ. உன் வாயாலே அவள் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லு. அந்த மாப்பிள்ளை விட அவளை நிற்க வைத்து பேசியது, கை குப்பியது. மணமக்கள் வீழ்ந்து வணங்க குவுக்கென்று குமுதவல்லியின் கண்ணிகளில் நீர் கட்டியது. சரக்கென்று கன்னம் அழிந்தது. ராமா ராமா ராமா. குமுதவல்லி அரட்டினாள். அந்த பையனின் உச்சந்தலையில் கை வைத்தாள். அந்த பெண்ணை எழுப்பி இறுக கட்டி கொண்டாள். கன்னங்களில் முத்தமிட்டாள். பிரியத்தை கொட்டு, உனக்கு தொந்தரவு பண்ணுறவாளுக்கும் பிரியத்தை கொட்டு. கொஞ்சமாலும் கொடுக்காதே, அள்ளி அள்ளி வீசு.
அள்ளி அள்ளி வீசு, ஜெயிச்சிடலாம். முகம் வைத்து நீட்டி முறித்தாள். சில கணங்கள் அந்த பெண்ணை தன் மகளாகவே உணர்ந்தாள். வயிறு குழைய காதலித்தாள். தன் மருமகளை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கற்பனை செய்தாள். காலங்கள் உருண்டன. அமெரிக்காவில் பத்மஜா உண்டாக்கியிருப்பதாக தகவல் வந்தது. 8வது மாதம் வந்தால் போதும் என்று பத்மஜாவின் வீடு சொல்லியது. 8வது மாதம் வந்தால் போதும் என்று பத்மஜாவின் வீடு சொல்லியது. என்ன வீடு இது? என்ன மனிதர்கள் இவர்கள்? குமுதவள்ளி அழுத்து கொண்டாள்.